Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, when an AC source of EMF E equal to E naught sin 100t 100ன்றது ஒமேகா உங்களுக்கு தெரியும், is connected across a circuit, the phase difference between EMF E and then the current வந்து பார்த்தோன்னா is observed to be இது வந்து பை கண்ணா, this is pi by 4 பை பை 4 வந்து அப்சர்வ் பண்ணிங்க. அதாவது கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், இது ஆங்கிள் டிஃபரன்ஸ் as shown in the figure. ஆக்சுவலாக டயக்ராம் எப்படி இருக்குன்னா, இது உங்களுடைய வோல்டேஜ்னா உங்களுடைய கரண்ட் வந்து இப்படி, ஸோ சம் லேக் இஸ் தேர். ஓகே, சின்ன லேக் இருக்கு. ரைட், கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் பாசிபிளி ஒன்லி ஆஃப் ஐதர் ஆர்சி இல்லை ஆர்எல் இல்லை எல்சி இன் சீரீஸ். Then the relationship between the two elements, அப்போ இந்த ரெண்டு டேர்ம், அதாவது ரெசிஸ்டர் கெப்பாசிட்டரா, ரெசிஸ்டர் இண்டக்டரா, இல்லை இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர், அதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் என்ன தெரியுது அப்படின்னா, வோல்டேஜும் கரண்ட்டும் பை பை 4 வந்து லீடில் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பை பை 4. எனக்கு இண்டக்டர் பார்த்தீங்கன்னா வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் வந்து நெகட்டிவ் இல்லையா, லேக் ஆகும். வோல்டேஜ் வந்து லீட் ஆகும், கரண்ட் வந்து லேக் ஆகும் இண்டக்டரில். பட் வேறேஸ் எனக்கு கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் லீட் ஆகும், வோல்டேஜ் லேக் ஆகும். அப்போ எனக்கு பை பை 4 அப்படின்றது வந்து லீடு தான், விச் இண்டிகேட்ஸ் கெப்பாசிட்டர். அப்போது ரெசிஸ்டர் கெப்பாசிட்டருடைய காம்பினேஷனை தான் இந்த இடத்துல நம்ம வந்து பேச போகிறோம். நமக்கு இருக்கிற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா E which is equal to E naught sin 100t. இந்த ஒமேகாவை தான் இப்போ நம்ம 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லை, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ரைட், இது இருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னவா இருக்க முடியும். சின்ஸ் எனக்கு வந்து ஒமேகா அதாவது கெப்பாசிட்டர் அப்படின்றதுனால அந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்திருந்தோம் இங்கே. ஏன்னா நமக்கு இங்கே கேள்வியிலேயே ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கு இல்லையா, கெப்பாசிட்டர் தான், இண்டக்டர் இல்லை. அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்ன, இண்டக்டர் மைனஸ் கெப்பாசிட்டர், இல்லை கெப்பாசிட்டர் மைனஸ் இண்டக்டர் தான். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் என்னவா இருக்க முடியும், ரெசிஸ்டன்ஸ் தான். அட்ஜசன்ட் ரெசிஸ்டன்ட் எனக்கு என்னது, எக்ஸ்எல் இல்லை எக்ஸ்சி, இல்லைன்னா எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல், எது கிரேட்டரோ அதுக்கேற்ற மாதிரி. பட் எனக்கு இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இண்டக்டரே கிடையாது. அப்போது எக்ஸ்சி அப்பான் ஆர் இல்லையா, கெப்பாசிட்டருடைய வேல்யூ. அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ் அப்படின்றது வந்து 1/ωc அப்படின்னு எழுதுவோம் நம்ம இண்டக்டரை, சாரி கெப்பாசிட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் 1/ωc. ஒமேகான்றது 2πf நமக்கு தெரியும். அண்ட் இந்த R வந்து நான் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு tan phi. அப்போ tan phi என்ன சொல்லியிருக்காங்க, பை பை 4 விச் இஸ் 45 டிகிரி. அப்போ 45 டிகிரினா அதோடைய வேல்யூ என்னவா இருக்க முடியும், 1 தான். அப்போ 1 ஈக்குவல் டு 1/ωcR. கரெக்டா. எனக்கு என்ன கேட்குறாங்க, கெப்பாசிட்டருடைய ரிலேஷன் தான் கேட்குறாங்க. அப்போ கெப்பாசிட்டர் இந்த பக்கம் போயிடுச்சு, C which is equal to 1/ω times R. ஒமேகா நமக்கு கேள்வியில் தெளிவாக கொடுத்துருக்காங்க 100. எனக்கு ரெசிஸ்டருடைய வேல்யூ தெரியாது, நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வருவோம். இது வந்து ஆக்சுவலாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், நமக்கு ஒரு சில சாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அந்த இடத்துல எனக்கு இந்த R வந்து 1K அதாவது 1000 ஹோமா இருந்தது அப்படின்னா 1000 ஹோம், இதுதான் உங்களுடைய வேல்யூவாக இருக்க போகுது. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு, இது என்னது 3, இது ஒரு 2 5, அப்போது மேலே போயிடுச்சுன்னு 10⁻⁻5 ஃபாரட். ரைட்டா. ஸோ இதுதான் உங்களுடைய கெப்பாசிட்டருடைய ரிலேஷன். எப்போ, when R equal to 1000 ஹோம்ல, அப்போ 1 கிலோ ஹோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் 1 கிலோ ஹோமா இருக்கும்போது என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻5 ஃபாரட். பொறுமையாக பாருங்க, டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.